இருளர்கள்தான் பாம்பின் விஷம் எடுத்து அதை உலகம் முழுவதும் மருந்தாக பயன்படுத்த உதவி செய்கின்றனர் என கவர்னர் ரவி தெரிவித்தார். சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட் மீதான பதிலுரை இன்று நடைபெறும் நிலையில் அவைக்கு வராமல் அதிமுக எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். பாரதிய ஜனதா மற்றும் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்களும் வரவில்லை. அவை கண்ணியத்தை கடைபிடித்து குறைகளை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் நன்றி தெரிவித்தார். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்றில்லாமல் என் மீது எப்போதும் அன்பு காட்டும் உறுப்பினர்களுக்கு நன்றி என்றார். தெளிவான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியும் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது என்ன பதில் கூறப்போகிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவது உறுதி என தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சிகள் திமுக செய்த சாதனை மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்துவிட்டது என முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். திமுக உடன்பிறப்புகளின் ஒட்டுமொத்த ஊழலும் நீதிமன்றத்தால் வெளிப்படுத்தப்பட்டு தமிழக மக்களால் ஓட ஓட விரட்டியடிக்கப்படும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மாம்பழம் சின்னம் விவகாரத்தில் உரிமையியல் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்துவிட்டு ஹைகோர்ட்டிலும் வழக்கு தாக்கல் செய்வதா என ராமதாஸ் தரப்புக்கு கேள்வி எழுப்பிய ஹைகோர்ட் கோர்ட் நேரத்தை வீணடித்ததற்காக அபராதம் விதிக்க நேரிடும் என எச்சரித்து மனுவை தள்ளுபடி செய்தது. வன்னியர் உள் இட ஒதுக்கீட்டை ஒழித்து கட்டிவிட்டு சமூக நீதி வேடம் போடும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழகம் பாடம் புகட்டும் என அன்புமணி கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாளின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய தவிக தலைவர் விஜய், அஞ்சலி அம்மாளின் வழியில் தீய சக்திகளிடமிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க உறுதியேற்போம் என்றார். வேலூரில் விஜய் தலைமையில் வருகின்ற 23ஆம் தேதியன்று நடைபெறவிருக்கும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 4900 பேர் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. டில்லியில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரேஸ் சந்தித்து பேசினார். பிரேமலதாவின் மோசமான முடிவால் விஜயகாந்த் கண்ணீர் வடிப்பார் என பாரதிய ஜனதா நிர்வாகி நாராயணன் திருப்பதி தெரிவித்தார். தமிழகத்தை நாசமாக்க துடிக்கிறது திமுக என்றார். தமிழகத்தில் நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி ஆகிய 6 மாவட்டங்களிலும், நாளை மறுநாள் திண்டுக்கல், மதுரை, தேனி ஆகிய 3 மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் வரும் மார்ச்சில் கையெழுத்தாகும், ஏப்ரலில் அமலாகும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு ஒரு சாபக்கேடு உள்ளது. 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்தார். விசிகாவை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றியே தீருவோம் என நான் எடுத்த சபதம் நிறைவேறியிருக்கிறது. எதிர்காலத்தில் அதிகார பகிர்வையும் வென்றெடுப்போம். ஆனால் அதற்கான காலம் இப்போது இல்லை என்று உணர்ந்திருக்கிறோம் என திருமாவளவன் கூறியுள்ளார். சட்டசபையின் கடைசி கூட்டத்தொடரில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கைக்கு அருகில் அமைச்சர் துரைமுருகன் இருக்கையில் அமைச்சர் மகேஷ் அமர்ந்திருந்தார். துரைமுருகன் உடல்நலக் குறைவால் வரவில்லை. சட்டசபையில் RSS மீது அவதூறு பரப்பிய அமைச்சர்கள் தங்கள் கருத்துக்களை திரும்பப் பெற வேண்டும். RSSின் தேசபக்தியையும் தியாகத்தையும் சுதந்திர தினத்தை துக்க தினமாக அனுசரித்த கூட்டத்தால் புரிந்து கொள்ள முடியாது என பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் வரிப்பணத்தை உறிஞ்சி கமிஷனில் கொழுக்கும் திமுக அரசின் ஊழல் கோட்டை சொக்கு நூறாக இடிந்து விழும் நாளுக்கு நாள் கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. திமுகவின் அழிவு காலம் நெருங்கிவிட்டது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க முதல்வர் ஸ்டாலின் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். தேர்தல் நெருங்குவதால் எடப்பாடி பழனிசாமி தேவையற்ற அவதூறுகளை பரப்பி வருகிறார் என மதிமுக நிர்வாகி துரை வைகோ தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் மற்றும் அம்மா ஆசியோடு சட்டசபை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக ஸ்டாலின் வர வேண்டும் என OPS ஆதரவு MLA ஐயப்பன் தெரிவித்தார். திமுகவில் இணைவீர்களா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த பன்னீர்செல்வம் பொறுத்திருந்து பாருங்கள் என தெரிவித்தார். இது திமுகவின் ஆதரவு எண்ணத்தில் இருப்பதாக பேசப்படுகிறது. 100 நாள் வேலை திட்டத்தையே சரியாக செய்ய முடியாத சூழலில் 150 நாட்களாக வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் என்று திமுக அரசு சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது என தவிக நிர்வாகி செங்கோட்டையன் கூறியுள்ளார். எத்தனை இடங்கள் மதிமுகவுக்கு என்பது முக்கியமல்ல. திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் எங்களது லட்சியம். அதனை கொண்டுவர கேடயமாக மதிமுக இருக்கும் என வைகோ தெரிவித்துள்ளார். அமைச்சர் KN நேரு மீதான அமலாக்கத்துறை வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம்.
நிரபராதி என நிரூபிப்போம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். மாம்பழம் சின்னம் விவகாரத்தில் சென்னை ஹைகோர்ட்டின் உத்தரவை தொடர்ந்து பாமகவின் மாம்பழம் சின்னம் விரைவில் முடக்கப்படும் என ராமதாஸ் ஆதரவு வழக்கறிஞர் அருள் தெரிவித்தார். ராகுல் பிரதமராக வேண்டும் என முதலில் கூறியவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான். அந்த நன்றியை காங்கிரசார் மறக்கக்கூடாது என திமுக MP ஜெகத் ரட்சகன் சொன்னார். ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சர் KN நேருவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மன்னிக்க முடியாத அளவுக்கு ஊழல் மலிந்த அரசாக திமுக உள்ளதாக கூறியுள்ளார். சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ஸ்டாலினை முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் சந்தித்தார். ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து OPS வாழ்த்து தெரிவித்தார். இதனிடையே பன்னீர்செல்வம் அணி திமுக கூட்டணிக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. AI தொழில்நுட்பத்தில் இந்தியா அசுர வளர்ச்சி பெறும் என்று கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். CBI விசாரணை ஜனநாயகன் பட பிரச்சனை மூலமாக விஜய்க்கு பாஜக அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளதாக மதுரையில் தவிக நிர்வாகி அருண்ராஜ் கூறினார். அரசியல் என்பது சினிமா அல்ல, எடிட் செய்வதற்கு திமுக மீது விமர்சனம் செய்வது தவிகாவுக்கு தான் பின்னடைவு. விஜய் வெறுப்பு அரசியல் செய்கிறார் என அமைச்சர் பெரியசாமி கூறினார். பணி நியமன முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதங்களின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாக செய்துள்ளேன் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த இருக்கையில் எனக்கு முன் இருந்த பலரும் இன்று இல்லாவிட்டாலும் அவர்கள் அனைவரும் போற்றப்படக்கூடியவர்கள் என்றார். பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பதால் அதில் எந்தவித மாறுதலும் வருவதற்கு வாய்ப்பில்லை என திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி திமுக MP கனிமொழி கூறினார். கேரளாவில் பிறந்து வெளிநாட்டில் குடியுரிமை பெறாத அனைவருக்கும் கேரளியன் என்ற குடியுரிமை அடையாள அட்டை வழங்கப்படும் என கேரள முதல்வர் அலுவலகம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் மார்ச் 1ஆம் தேதி செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்த நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தவிக தலைவர் விஜய் அமெரிக்கா ஸ்டைலில் மக்களை சந்திக்காமல் தேர்தல் பரப்புரை செய்கிறார் என திருச்சி ஏர்போர்ட்டில் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். இனி எங்கள் ஆட்சியே இந்நாட்டில் எனும் பாரதிதாசன் வரிகளுக்கு உயிர் தரும் ஆட்சி திமுக ஆட்சி என சட்டசபையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். வடக்கில் இருந்து வரும் புழுதி காற்றை தமிழகம் தடுத்து வருகிறது என்றார். JEE முதன்மை தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் 448 பேர் தேர்ச்சி பெற்றிருப்பது திமுக ஆட்சியின் அமைதி புரட்சி என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஆட்சியின் முயற்சியே இந்த சாதனைக்கு காரணம் என்கிறார். தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். மக்கள் பணியில் கவனம் தேவை என குறிப்பிட்டு திமுக ஆட்சியின் மதிப்பெண் அட்டையை வெளியிட்டார். மகளிர் உரிமை தொகையை தடுக்க யாராவது முற்பட்டால் தமிழகமே கொந்தளிக்கும் என இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். விஜயகாந்தை பின்பற்றும் தேமுதிக தொண்டர்கள் தேமுதிக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் என பாமக தலைவர் அன்புமணி கருத்து தெரிவித்துள்ளார். எந்த இயக்கமும் தங்களுக்கு விருப்பமான கூட்டணியில் சேருவது அவர்களின் உரிமை. எங்கிருந்தாலும் வாழ்க என்பதே எங்கள் நிலைப்பாடு என தேமுதிக கூட்டணி குறித்து தவிக நிர்வாகி செங்கோட்டையன் சொன்னார். வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் முன்பே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தவிக நிர்வாகி செங்கோட்டையன் இன்று பிரச்சாரத்தை தொடங்கினார். பொதுமக்களுக்கு லட்டு கொடுத்து தவிகவுக்காக வாக்கு சேகரித்தார். விஜய் ஜெயிக்கும் முன்பே அவரை நம்புவது முட்டாள்தனம். விஜய் வென்று அவரை நிரூபிக்க வேண்டுமென காங்கிரஸ் முன்னாள் MP மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். தேர்தலில் வேட்பாளர்களுக்கு உதவ ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை தன்னார்வலராக நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 2 பேரை நியமிக்க நிர்வாகிகளுக்கு தவிக தலைமை உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் உட்கட்சி மோதலில் கதர் சட்டைகள் கிழிவது வழக்கம் என வைகோ கிண்டல் செய்தார். கட்சி தலைமை சொன்னதற்காக பொறுமையாக போகிறேன், பயந்து அல்ல என மாணிக்கம் தாகூர் பதில் அளித்துள்ளார். தமிழக அரசியலை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியப்படாது. கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை மதிமுக முன் வைக்காது என சென்னையில் துரை வைகோ MP கூறியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள்
உறுப்பினர்களுக்கு திமுக சார்பில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுகிறது. மனுக்களை திருப்பி செலுத்த மார்ச் 2 கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இணைந்துள்ள பிரேமலதா வரும் சட்டசபை தேர்தலில் அவரது கணவர் விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிடலாம் என அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறது. 4 ஆண்டுகளில் கோடைக்காலம் வந்ததே இல்லையா என சட்டசபையில் நைனா நாகேந்திரன் எழுப்பிய கேள்விக்கு நாட்டு மக்களுக்கு ரூபாய் 15 லட்சம் தருவதாக சொன்னீர்களே, அது என்ன ஆனது என முதல்வர் ஸ்டாலின் பதில் கேள்வி எழுப்பினார். திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்ததை வரவேற்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திமுக குழு அமைக்க காத்திருக்கிறோம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். அரசியல் என்றாலே எந்த பதவிக்கும் முதலீடு செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. அரசியலில் நான் சந்தோஷமாக இல்லை. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ள விக்சித் பாரத் ராம்ஜி சட்டப்பிரிவுகளை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை கூடுதல் கால அவகாசம் கேட்கப்பட்ட நிலையில் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது. தமிழக வக்பு வாரியம் செயல்பட இடைக்கால தடை விதித்த சென்னை ஐகோர்ட் உத்தரவை நிறுத்தி வைப்பதாக உத்தரவிட்ட சுப்ரீம் கோர்ட் வக்பு வாரியத்தில் நியமிக்கப்படவுள்ள 3 உறுப்பினர்கள் யார் என அடுத்த விசாரணையில் சொல்லும்படி வழக்கை ஒத்திவைத்தது. சிக்னல் கோளாறு காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான வழித்தடத்தில் இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் வழியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். நாடு முழுவதும் ஏப்ரல் மாதம் 3ஆம் கட்டமாக எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, மராட்டியம், மணிப்பூர், டெல்லி, ஒடிசா, பஞ்சாப் உள்பட 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த பணி நடைபெறவுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 640 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,15,360க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 80 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 14,420க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் 270க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சியில் அப்பாதுரை ஐயனார் பனையடி கருப்பு மற்றும் பரிவார தெய்வங்கள் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசித்தனர். திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சுமார் 8 கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் பணிகளை தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு செய்தார். தேனி ஆண்டிப்பட்டி அருகே கார் மீது தனியார் பஸ் மோதியதில் பஸ் புளிய மரத்தில் மோதி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். போலீஸ் விசாரணை நடக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோர்ட் உத்தரவை வலியுறுத்தி வரும் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சம் 1 லட்சம் தெருக்களில் தீபம் ஏற்ற வேண்டும் என ஸ்ரீ ஸ்ரீ சடகோப ராமானுஜர் பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சேமூர் பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் எரிந்து சேதமாகின. வட்டாட்சியர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். சத்தியமங்கலம் அடுத்த முதியனூரில் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த பெண் யானை உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீரென மயங்கி விழுந்தது. எழ முடியாமல் உயிருக்கு போராடி வரும் யானைக்கு கால்நடை டாக்டர்கள் தொடர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வரும் 26 மற்றும் 27ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் தமிழகம் வரவுள்ளனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் மாதாந்திர பராமரிப்பு காரணமாக நாளை ரோப்கார் சேவை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இயங்காது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆந்திரவணி குண்டூர் மாவட்டம் மங்களகிரி பகுதியில் டிவி சவுண்டை குறைக்க சொன்ன கணவரை மனைவிக்கு அத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் பெட்ரோல் பங்க் அருகே சிகரெட் பிடிக்கக்கூடாது என கூறியதால் ஆத்திரமடைந்த இளைஞர் இம்ரான் உர்லா பெட்ரோல் பங்கிற்கு தீ வைத்தார். இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் ஏஐ மாநாட்டு அரங்கில் புகுந்து தங்கள் சட்டைகளை கழற்றிவிட்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு கண்டனம் தெரிவித்து அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். போலீசார் கைது செய்தனர். இதற்கு பாஜ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாக்சலிகா கூட்டமைப்பில் இந்தியா இணைவதற்கான முக்கிய ஒப்பந்தம் இன்று டெல்லியில் கையெழுத்தானது. இதில் இந்தியா அமெரிக்க பிரதிநிதிகள் கையெழுத்திட்டனர். கடலோர பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கு கூட்டு முயற்சி அவசியம் என்று சர்வதேச நாடுகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநில நாளை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இரு மாநிலங்களும் தங்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து ஊக்கமளிப்பதாக கூறினார்.
விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள மேற்கு வங்கத்தில் கர்ஷியாங் தொகுதி பாரதிய ஜனதா எம்எல்ஏவான விஷ்ணு சர்மா வங்க மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா இருப்பதாக குற்றம் சாட்டி ஆளும் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்தார். ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ஆட்சியில் லட்டு பிரசாதம் தயாரிப்பதற்கான நெய்யில் மட்டும் கலப்படம் நடக்கவில்லை, அன்னதான பொருட்கள் கூட தரமாக இருந்ததில்லை என திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் விவசாயிகளை மணக்கும் பெண்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என முதல்வர் சித்தராமையாவிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் எம்எல்ஏ ரங்கநாத் தெரிவித்துள்ளார். அஸ்ஸாமில் விரைவில் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அம்மாநில பாஜக அரசுக்கு எதிராக 12 பக்க குற்றப்பத்திரிகையை காங்கிரஸ் MP பிரியங்கா வெளியிட்டார். ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பில் அம்மாநில பாஜக தலைவர்கள் ஈடுபட்டுள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் இறந்தது தொடர்பாக பாரபட்சம் இன்றி விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என அவரது மகன் ஜெய் பவார் வலியுறுத்தியுள்ளார். விமானியின் அலட்சியமே விபத்துக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். உரிய அனுமதி இல்லாமல் இந்தியாவை விட்டு வெளியேற மாட்டேன் என வங்கி மோசடி வழக்குகளில் சிக்கியுள்ள தொழிலதிபர் அனில் அம்பானி சுப்ரீம் கோர்ட்டில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். நம் ராணுவத்தை காவிமயமாக்க வேண்டும் என RSS தலைவர் மோகன் பாகவத் பேசியதாக சோசியல் மீடியாக்களில் வெளியான வீடியோ போலியானது என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உண்மை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. திருப்பதி காளஹஸ்தி சிவன் கோவிலில் வருடாந்திர மகா சிவராத்திரி பிரம்மோற்சவ விழாவில் இன்று சுவாமிக்கு பால், பன்னீர், இளநீர், மஞ்சள், சந்தனம் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சந்தவாசல் அடுத்த ஏரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள எந்திர சனீஸ்வரன் கோவிலில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். கரூர் நாணப்பரப்பு கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக நடந்த மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான தாம்பூலம் மாற்றும் விழா இன்று நடந்தது. காஞ்சிபுரம் வடக்குப்பட்டு சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்களை எழுப்பி தரிசனம் செய்தனர். காசா அமைதி திட்டம் குறித்து நான் பிரதமர் மோடியிடம் பேசினேன். அவர் ஆர்வத்துடன் இருக்கிறார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா வசம் உள்ள ஏலியன்கள் குறித்த தரவுகள், அடையாளம் தெரியாத வான்வெளி நிகழ்வுகள் குறித்த ரகசிய ஃபைல்களை பொதுவெளியில் வெளியிட உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஏலியன்கள் இருப்பது உண்மைதான் என ஒபாமா சமீபத்தில் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வணிக நோக்கில் தனது பெயர், புகைப்படங்களை அனுமதியின்றி பயன்படுத்த டெல்லி ஹைகோர்ட்டில் நடிகை கஜோல் தடை உத்தரவு வாங்கியுள்ளார். தனியுரிமை பாதுகாப்பு வழக்கில் அவர் உருவத்தை ஒத்த AI புகைப்படங்களை நீக்க கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர்கள் ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கின்றனர். நெல்சன் இயக்குகிறார். இந்த படத்திற்கான அறிமுக வீடியோ ஷூட்டிங் சமீபத்தில் படமாக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை நண்பகல் 12:07 மணியளவில் பட அறிவிப்பு வீடியோ வெளியாகும் என இப்படத்தை தயாரிக்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. கார்த்திக் பெருமாள்சாமி இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ், விக்ராந்த் முதன்மை வேடத்தில் நடிக்கும் படத்திற்கு அண்டர் 18 என பெயரிட்டுள்ளனர். 18 வயதுக்கு கீழ் உள்ள இளம் சிறார்கள் தொடர்புடைய குற்ற சம்பவ பின்னணியில் இப்படம் உருவாகிறது. உண்மை சம்பவங்களின் தாக்கத்துடன் கிரைம் பின்னணியில் படத்தை எடுக்கிறோம் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். வேல்பாரி நாவலை படமாக்கும் பணியில் தீவிரமாக உள்ளார் இயக்குநர் சங்கர். இந்தியன் 2, கேம் சேஞ்சர் படங்களின் தோல்வியை இந்த படம் சரி செய்யும் என்பது அவரது நம்பிக்கை. இதில் நடிக்க விக்ரம், சூர்யா, ரன்வீர் சிங் ஆகியோரிடம் பேசியதாக தகவல் வந்தது. இப்போது முக்கிய வேடத்தில் தனுஷ் நடிப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை முடிந்துள்ளதாகவும் சொல்கிறார்கள். கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ், நயன்தாரா, ஹுமா குரேஷி, கியாரா அத்வானி, ருக்மணி வசந்த் நடிப்பில் உருவாகியுள்ள பேன் இந்தியா படம் டாக்ஸிக். ஏற்கனவே இதன் அறிமுக வீடியோ வெளியாகி அதில் இடம்பெற்ற ஆபாச காட்சிகள் சர்ச்சையான நிலையில் இப்போது டீசர் வெளியாகியுள்ளது. அதில் ரத்தம் தெறிக்கும் வன்முறை காட்சிகள் அதிகம் இடம்பெற்றுள்ளன. மார்ச் 19 படம் ரிலீஸ் ஆகிறது. நடிகை மீனாவின் கணவர் வித்யாசாகர் 2022 காலமானார். தொடர்ந்து படங்களில் நடிக்கிறார். இவர் 2வது திருமணம் செய்வதாக செய்தி பரவ அது பற்றி மறுத்து வந்தார். ஆனாலும் அந்த வதந்தி நிற்கவில்லை. மீனா இப்போது அளித்த ஒரு பேட்டியில், நான் ஒரு நடிகை, பெண், தனியாக இருக்கிறேன் என்பதாலேயே இதுபோன்ற செய்திகள் பரப்பப்படுகின்றன. என் பொறுமைக்கும் எல்லையுண்டு. தொடர்ந்து இப்படி வதந்தி பரப்பினால் எப்போது என் பொறுமையை இழப்பேன் என தெரியாது என்றார்.
கடந்த வாரம் வெளியான ஸ்வீட்டி நாட்டி கிரேசி என்ற அடல்ட் படத்தில் நடிகை இனியா கவர்ச்சியாக நடித்தார். அதோடு முன்பை விட உடல் எடையும் அதிகரித்துள்ளார். இதனால் உருவகேலிக்கு ஆளாக அது பற்றி அவர் கூறுகையில், எனக்கு தோள்பட்டையில் சிறிய அறுவை சிகிச்சை நடந்தது. உடற்பயிற்சி செய்யாததால் எடை கூடியது. குண்டாக இருப்பது தவறு அல்ல. ஒல்லியாக இருந்த பல நடிகைகள் இப்போது இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டனர். நான் இப்போதும் நடிக்கிறேன், ஆனால் என்னை பாடி ஷேமிங் செய்கிறார்கள் என ஆதங்கத்துடன் தெரிவித்தார். சிவகார்த்திகேயன் அடுத்து நடிக்கும் படம் சேயோன். சிவகுமார் முருகேசன் இயக்குகிறார். சில தினங்களுக்கு முன் அறிவிப்பு வந்த நிலையில் 2023 இந்த தலைப்பை நாங்கள் பதிவு செய்து வைத்துள்ளதாக மாயோன் பட தயாரிப்பு நிறுவனமான டபுள் மீனிங் புரொடக்ஷன் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் அளித்துள்ளது. இதனால் சிவகார்த்திகேயன் படத்திற்கு சிக்கல் எழுந்துள்ளது.